ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன் உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு ஸ்ப்ராலியமுடைய அடுத்த எபிசோட் தாங்க. ஒவ்வொரு எபிசோட்லயும் பார்த்தீங்கன்னா, அப்படியே வேற லெவலுக்கு ஏதேதோ உலகத்துக்குள்ள கொண்டு போறாங்க. இந்த எபிசோடும் அப்படிதான் இருக்க போகுது. கதையோட ஸ்டார்ட்டிங்ல லுவானுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிங்ஜின் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் பேச சொல்லி ஒரு பொண்ணு கால் பண்ணியிருப்பா, அவன் கூட டின்னர் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. அது பத்தின கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கவும் ஃபோன் கட் ஆயிரும். அப்புறமா லுவான் என்ன பண்றான்னா, டீம்மேட்ஸ் கிட்ட பேச உட்காருவான். அப்ப பாத்தீங்கன்னா, அவங்க டீம்மேட்ஸ்ல ஒருத்தன் வந்து வித்தியாசமா பிஹேவ் பண்றான். இதை பத்தி இந்த ஸ்பெக்ஸ் போட்ட பையன் கிட்ட கேட்க, அதாவது உன்ன மாதிரி கிடையாது, கதவுக்குள்ள போயிட்டு வெளியில வந்தா மன ரீதியா சில பேருக்கு ஒரு பிறழ்வு மாதிரி இருக்கும், அவங்க அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு டைம் எடுக்கும், டிப்ரெஷன் மாதிரி இருக்கும்னு சொல்லும்போது, அப்ப நான் ஏன் நார்மலா இருக்கேன்னு கேட்பான். அதுக்கு நீயும் சரி, இன்னொரு ஆள் இருக்காங்க, 2 பேரும் நார்மலா தான் இருக்கீங்க, அது உங்களுடைய வரம் அப்படின்னு ஸ்பெக்ஸ் போட்டவன் சொல்ல, மீமி குட்டி வந்து என்ன கேட்பான்னா, இன்னைக்கு நைட்டு ஜாலியான பார்ட்டி இருக்கு, சோறு அது போரு அப்படின்லாம் சொல்லிட்டு மீமி குட்டி ஓடிடுவான். அதுக்கு அடுத்து லுவான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணிட்டு சொல்கிறான், மச்சான் நைட்டு பார்ட்டி இருக்கு, வரும்போது பாட்டில் பிடிச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையும் ஸ்பெக்ஸ் போட்டவன் கவனிச்சிட்டே இருக்கான். சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. பசங்க பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து சமைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அல்ட்டியாக இருக்கு அவங்க சமைச்சிருக்குது. குறிப்பாக டபுள் பாட் மெத்தடில் சமைச்சிருக்காங்க. ஒரே பாத்திரத்தில் 2 டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டோ ஒரே நேரத்தில் சமைக்க முடியும், அந்த மெத்தட் தான். சமைச்சு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா லுவானோட ஃப்ரெண்டும் வந்துடுறான். வந்ததும் போதும் லிங்ஜினை சைட் அடிச்சுட்டே இருக்கான். பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுறான்னா, லிங்ஜின் கண்டுக்காமையே இருக்கான். பட் என்னாலும் லுவான் சொல்லிட்டு இருக்கான், டே சாப்பிட்றா மச்சி, தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல, எப்போ பாரு வாலண்டியராக போயிட்டு வேணும்ன்ட்டே லிங்ஜின் கிட்ட பேச லிங்ஜின் மதிக்கவே இல்லை. லுவானுக்கு ஒரு அவமானமாக இருக்குது, என்னடா அந்த ஃப்ரெண்ட் இப்படி வளைஞ்சிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. ஆனால் மற்றவங்களாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. யாரும் யாரையும் கண்டுக்கிறது கூட இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிப்ரெஸ்டாக இருக்கவன் கிட்ட திருப்பி கூப்பிடுவாங்க. பட் அவன் எதையுமே கண்டுக்காத மாதிரியே இருக்கான். ஸோ இது ஸ்பெக்ஸ் போட்டவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ரொம்ப அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். லிங்ஜினும் அதே மாதிரி தான் அப்சர்வ் பண்ண. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தருமா சாப்பிட்டு டேபிளை விட்டு எந்திரிக்க கடைசியில் லிங்ஜின் எந்திரிக்கிறான். நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு கொத்தமல்லி வந்திருப்பான். அவன் கடுப்பில் தான் இருக்கான் இன்னும் லிங்ஜின் மேலே. அப்போன்னு பார்த்து இங்கே ஒரு ஃபீமேல் மேட் தங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்க ஸ்ப்ரிங் சீசனுக்காக ஊருக்கு போகிறாங்க. அவங்க நான் கிளம்பி போகிறேன்னு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து லிங்ஜின் வர, ஒரு வர்ஜின் பையன் சாபம் உங்களை சும்மா விடாதுடான்னு கடுப்பாக பேசிக்கிட்டு இருக்கான் கொத்தமல்லி. ஒரே ஒரு விஷயம் இங்கே பாரு, கண்டிப்பாக நீ பார்த்து சேஃப்டியாக கதவை கிராஸ் ஆகு, ஏன்னா நிறைய ஃபேக்கான க்ளூஸ் இருக்குன்னு வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கலாம் ப்ரோ அப்படின்ட்டு கொத்தமல்லி வந்து கெத்தாக தான் பேசிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் என்னன்னாலும் சேஃப்டி ஆயிருன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரொடெக்டிவாக பேசிக்கிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் கொத்தமல்லி அதெல்லாம் கேட்டுட்டு அவசரமாக கதவுக்காக போயிட்டுருக்கான். இன்னும் 15 நிமிஷத்தில், அதாவது வெளியில் இருக்க டைமுக்கு 15 நிமிஷத்தில் கதவுக்குள்ளே போனவங்க வந்துடுவாங்க. இதை பற்றி லுவான் யோசிச்சுட்டே இருக்கும்போது மீமி குட்டி சொல்கிறான், ஏன் நீ இதெல்லாம் நினச்சி ரொம்ப டென்ஷன் ஆகுற, நீ ரொம்ப நல்லவனாக இருப்ப போல அப்படின்னும் போது, அவன் நம்ம ஃப்ரெண்டு தானேங்க, அதெல்லாம் ஒன்றும் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, நீ இப்படி சொல்லிக்கிட்டே அலையாதன்னு சொல்லிட்டு மீமி குட்டி ஸ்கிப் பண்ணி வச்சுருவான். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்து ஸ்பெக்ஸ் போட்டவனுக்கு வருது. அதாவது கூட இருக்க டீம்மேட்ஸுடைய மனநிலையை பற்றி தான். அப்போ தான் மறுபடியும் 15 நிமிஷம் ஆகுமா ஆகாதான்னு லுவான் வந்து அந்த கடிகாரத்தையே பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு ப்ராப்ளம் நடக்குது. க்ளூ தப்பாக போயிடுது, ஃபேக்கான க்ளூ போல். அதனால கதவுக்குள்ளேயே பாவத்தை நம்ம கொத்தமல்லி மாட்டிக்கிறாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அவனை கூட்டிகிட்டு வர மண்டை மூஞ்சி முகரெல்லாம் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. பாவம் அவனை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு போட்டு விடுறாங்க. எல்லாம் பண்ணும்போது திருப்பி லுவானுக்கு ஒரு கால் வந்துட்டுருக்கு. என்னன்னா, ஸ்ப்ரிங் சீசனுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ரூமை. எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்க டீம்மேட்ஸில் முக்கால்வாசி பேருக்கு மேலே எல்லாருமே வந்து லீவில் போயிடுவாங்க. லுவான் இருக்கான், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், மீதி யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லிங்ஜினோட சிஸ்டருங்க இந்த பொண்ணு. இந்த பொண்ணு வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு வெளியில் போயிட்டா. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய, அதாவது வேற ஒரு கதவு திறக்கிற டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்துட்டா. அதனால லிங்ஜனுக்கு இவன் மேலே கோவம் இருந்துகிட்டே இருக்கும். வாலண்டியராக அந்த பொண்ணு பேச வந்தாலும் கண்டுக்கவே மாட்டான். என்ன விஷயம், எதுக்காக வந்தாங்கன்னு கேட்டு சொல்லு அப்படின்ட்டு இன்டர்மீடியேட்டாக லுவானை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போல்லாம் நிறைய ஃபேக்கான க்ளூஸ் வருது, வெளியில் நடக்கிற விஷயம்லாம் தெரியும் இல்லையா, அதனால நான் வந்து உன்னோட சேர்ந்துருக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னும் போது லுவானும் அதுக்கு ஹெல்ப் தான் பண்ணுவான். அதுக்கப்புறம் எனக்காக தானே நீ ஓகே சொன்ன அப்படின்ட்டு லுவான் என்ன பண்ணுவான்னா, லிங்ஜின் கிட்ட வான வேடிக்கை பார்த்துக்கிட்டே கேட்பான். அப்படியும் சொல்லலாம் அப்படின்னு மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஆகுதுங்க. மீமி குட்டி அதுக்கப்புறமா டீம்மேட்ஸ் எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன க்ளூ அப்படின்றத ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்காங்கங்க. அப்போ லிங்ஜினோட சிஸ்டர் இருக்கா இல்லையா, அவளும் வரா. மீமி குட்டி தான் கூட்டிகிட்டு வரான். இந்த கூட்டத்துக்குள்ளே நம்மளை மாட்டி விட்டுறக்கூடாதுன்னு அவன் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு தப்பிச்சிருவான். அதுக்கப்புறமா நம்ம இப்போ கதவுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீம்மேட் எல்லாத்தையும் கழிச்சு விட்டுட்டு லிங்ஜின் கூட்டிகிட்டு போகிறான். 3 பேருமா ஒட்டுக்க கதவுக்குள்ளே போகிறாங்க.
போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான செட்டப்பு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா கதவுக்குள்ளேருந்து வித்தியாசமான ஆட்கள் வருவாங்க. அதே மாதிரி ஒருத்தன் வரான். இவன் பேர் என்னன்னா எட்டப்பின்னு வச்சுக்கலாம். எட்டப்பி என்ன பண்ணுறான்னா வந்துடுறான். அப்புறம் ஒரு க்யூட்டான பொண்ணுங்க. இந்த பொண்ணை பார்த்தோன்னே லைட்டாக அழுவான்னு விழுந்துறான். இந்த பொண்ணு அடோரபுளாக இருக்கால்லன்னு வலிகிறான். இதை லிங்க்ஜனும் நோட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் உண்மையிலே இந்த பொண்ணு அழகாக இருக்கா. எட்டடிக்கிறதுக்கு எடுத்து விடுற மாதிரி ஒரு சதிகார நர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே சுற்றி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு மனநல காப்பகம் மாதிரி. இங்கே எல்லாருமே உள்ளே இருக்க பேஷண்ட் ரொம்ப இதாக இருப்பாங்க. வெளியில் இருக்க ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது. குறிப்பாக வந்து 8 மணிக்கு மேலே எல்லாரும் ரூம்குள்ளே தான் இருக்கணும். சேஃப்டியாக இருக்கணும். எந்த பொருளையும் தேவையில்லாமல் டச் பண்ணக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியே ஆகணும். இந்த இடத்துல எப்படி இருக்க போகிறோன்னு லிங்ஜன் பசங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே லிங்ஜனோட கதவு கிட்ட யாரோ எட்டி பார்க்குற மாதிரி இருக்கு. பார்த்தா ஆப்போசிட் டீம்மேட் ஒரு பொண்ணு என்ன பண்ணுறான்னா கதவு கிட்ட நோட்டம் பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் ஃபுல்லாக கவனிக்கிறாங்க. அதுக்கடுத்து பெட்டெல்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணுறாங்க. லிங்ஜனுக்கு மேலே கீழே லுவானுக்கு, அதே மாதிரி அவன் சிஸ்டருக்கும் ஒரு பெட்டுன்னு கொடுத்துட்றாங்க. அப்படியே ஹாஸ்பிட்டலை சுற்றி பார்த்துட்டு இருக்க. என்னன்னா முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா, வெளி ஃபுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு. வெளி ஃபுட்டு சாப்பிட்ற ஒருத்தனை என்ன பண்ணுறாங்கன்னா கழுத்துலேயே வந்து இன்ஜெக்ஷனை சொருகுறாங்க. அதுக்கு தாங்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறணும் அப்படின்றது. ஏன்னா லிங்ஜனோட சிஸ்டர் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு யோசிச்சிருப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ வேணாம் அப்படின்ற லெவலுக்கு அவன் மைண்டு போயிடுது. சரி, மொத்தமாக நம்ம இந்த ஹாஸ்பிட்டலில் சுற்றி பார்க்கலாம். இந்த ஹாஸ்பிட்டலோட ஹிஸ்ட்ரி என்னென்னா 8000 பேஷண்ட் வந்து ஒரு கேஸ் விபத்தில் வந்து இறந்து போயிருப்பாங்க. அதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது பக்கத்து ரூம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு அழகான பொண்ணை லுவான் சைட் அடிச்சிருப்பான் இல்லையா, அந்த பொண்ணோட ரூமில் பார்த்தீங்கன்னா 502ன்னு ஏதோ எழுதியிருக்கு. இது ஒரு ட்ராப் மாதிரி. ஏன்னா 502ன்ற ரூம்ல இருந்து ஒரு பேஷண்ட் தற்கொலை பண்ணிட்டு ஒரு பெரிய இஷ்யூ நடந்துச்சு. இந்த கொலைக்கெல்லாம் காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் இவங்களுடைய வேலை. அந்த கொலையை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு பாடி மேனரில் வந்துட்டு, அதுவும் ரெட் கலரில் ஸ்லிப்பர் போட்டுட்டு யாரோ நடந்து போயிட்டுருக்காங்க. கையில் கரெக்டாக ஒரு ப்ராப்பரான கத்தி இருக்குது. நர்ஸை பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. ஆனால் அவங்க நடையே ஒரு மாதிரி தான் இருக்குது. கத்தியை வச்சுட்டு ஒவ்வொரு இடத்தையும் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. இந்த ரெட் கலர் ஸ்லிப்பருக்கும் இந்த இடத்துக்கும் இந்த கதைக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. அது என்னன்னு நம்ம விசாரிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்க. அப்போ தான் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கை காலெல்லாம் நகல்றது, உருள்றது இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு லிங்ஜன் லுவான்லாம் நோட்டீஸ் பண்ணுறானுங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த இடத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக பார்க்கணும். ஏன்னா ஒரே ஒரு நர்ஸு தான் இப்படிலாம் போயிட்டுருக்காங்க. இது எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறானுங்கன்னா நம்ம பசங்க சாப்பிட்ற இடத்துக்கு வந்திருக்கானுங்க. இந்த கதையில் என்ன சீசன் மாறினாலும் சரி சாப்பிட்ற இடம் இருந்தே தீரும். ஸோ 4 பேருமா ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்னா திடீர்னு ஒருத்தன் புரோக்கர் மாதிரி வந்துட்டு லிங்ஜனோட சிஸ்டர் கிட்ட பிஸ்கெட் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டு சாப்பிடுங்க டியர், உங்களுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன்னு பண்ணேன். இது லிங்ஜனுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே சொல்லியிருக்காங்க வெளி ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு. இவனை பார்த்தா எனக்கு பத்திக்கிட்டு வருது அப்படின்ட்டு அவங்க அக்காவும் டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க. சரி விடு, கூலா விடு, சின்ன பையன், உன் முகரக்கத்தையை பார்த்துட்டு வந்து பின்னாடி வந்தாலே தெரிய வேணாமா அவன் ஒரு ஃப்ராடுன்ட்டுன்னு நக்கல் அடிச்சு விட்றானுங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இந்த பிஸ்கெட்டை எடுத்து வச்சுக்க. இது எல்லாமே அவன் பிளானுக்காக பண்ணுறான்னு எனக்கு தோணுது அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க. அந்த கருமத்தையே நீ இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்க. நீ எல்லாம் கதவை திறந்து கிழிச்ச மாதிரி தானே பிடிச்ச கலாச்சி விட்டுறான் லிங்ஜனு. அப்புறமா என்ன பண்ணுறானுங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, ஹாஸ்பிட்டலில் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது டீனோட ரூம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போ ஒரு குழந்தை பொம்மை இருக்குது. அந்த குழந்தை பொம்மை திடீர்னு என்ன பண்ணுதுன்னா அழுக ஆரம்பிக்குது. இவங்க பயந்தே போயிடுறானுங்க. ரீசன் என்னன்னா அது வெறும் பொம்மை தான். உண்மையிலே குழந்தை அழுகிற மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுக்க பசங்களுக்கு அள்ளு விட்டுருதுங்க. நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம ஏதாவது பார்த்து தான் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்போ எட்டப்பி இந்த பிஸ்கெட்டை சாப்பிடலன்றதை கண்டுபிடிச்சிடறான். சரி வேற யாரையாவது ட்ராப்ல மாட்டி விடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா வேணும்ட்டு இன்னொரு டீம்மேட் ஒரு பொண்ணு இருப்பா, அவளை இடிச்சிட்டு அவளோட வாட்டர் பாட்டிலை மாற்றி வச்சிடறான். அது வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்த வாட்டர் பாட்டிலோ அதில் ஏதோ மிக்ஸ் பண்ணியிருப்பான் போல். அப்படி வாட்டர் பாட்டிலை மாற்றிட்டு இந்தாங்க மேடம் உங்கள் பேக்கை வச்சுக்கோங்கன்னு வம்பிழுத்துட்டு இருக்கான். இவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் துருப்பு சீட்டு மாதிரி மாட்டி விட்டுட்டு இவன் மட்டும் தப்பிக்கிறதுக்கு தான் யோசிக்க. அப்போ அந்த தண்ணி அந்த பொண்ணு குடிக்க ஆரம்பித்த உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனநோயாளி, இங்கே பாரு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், என்ன நினச்சிட்ருக்க, இந்த ஹாஸ்பிட்டலே என்னோட கண்ட்ரோல்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு அறுத்துறான். அறுக்கிறது மட்டும் இல்லாமல் திடீர்னு அவன் உடம்புக்குள்ளேருந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான சேஞ்ச் வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா அவன் உடம்புக்குள்ளேருந்து ஒரு மனுஷனே வெளியில் வர மாதிரி இருக்குது. வேற ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணு பக்கத்தில் போகிறான். ட்ரெஸ்ஸே இல்லாமல் அந்த பொண்ணு அப்படியே மொப்பம் பிடிச்சிக்கிட்டே அப்படியே பக்கத்தில் போகிறான். போகும்போது என்ன நடக்குதுன்னா ஏதோ வித்தியாசமான ஒரு சவுண்டு கேட்குதுங்க. பார்த்தா அந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே இவன் போயிட்டான். போகிறது மட்டும் இல்லாமல் பாடி லாங்குவேஜை பாருங்களேன், டுக்கு டுக்குன்னு ஆட்டிக்கிட்டு வேற வந்து அப்படியே நடந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. இது எதுவுமே தெரியாமல் நம்ம பசங்க என்னதான் இங்கே சுற்றி நடந்துட்டுருக்கு, நம்மளை பற்றி யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது, நம்ம கதவுக்கிட்ட யாரோ இருக்க மாதிரி இருக்குன்னு பார்த்தா அன்னைக்கு வந்து அதே பொண்ணு திருப்பியும் வந்திருப்பா. 502ன்ற ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டு எடுத்து இந்த இடத்துல மாற்றுறதுக்காக வந்திருப்பா. இது எல்லாத்தையுமே லிங்ஜன் கவனிச்சிடறான். கொன்றுவன் மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்ட்டு அந்த போர்டை மட்டும் நம்ம வாங்கி வச்சிடறான். 502ன்றது தற்கொலை பண்ண இடம். அந்த ரூம் நம்பருக்குள்ளே தான் ஆள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தரும் இறந்து போகிறது நடக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே பிளானாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இருக்கிறது மொத்தம் ஒரு 8 பேர்னு வச்சுக்கோங்க. அதாவது வெளியிலேருந்து கேம் விளையாட வந்தவங்க. ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, அந்த எட்டப்பி பிடிச்சு அவங்கள வந்து இவனாவே வாலண்டியராக மாட்டி விட்டுருக்கான். இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்து என்னன்னா மேலே இருக்க இன்னொரு ரூமுக்கு போகிறாங்க. அதாவது காலங்காலமாக இங்கே எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் ஒரு உயர் பதவியில் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஃபோட்டோஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க எல்லாருமே இறந்து போனவங்க. அப்படி இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃப்ஸோட ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸோட ரிப்போர்ட்டும் வேறு லெவலில் இருக்குது. அதாவது ப்ராப்பராக பேஷண்ட்ஸை கேர் பண்ணுறது, குறிப்பாக அவளோட ரிப்போர்ட்லாம் கரெக்டாக இருக்கிறத வந்துட்டு அப்படியே லிங்ஜினோட சிஸ்டர் நோட் பண்ணுறா. அப்போ என்ன பண்ணுவான்னா எல்லா ஃப்ரேமுமே கரெக்டாக இருக்குது, ஒரே ஒரு ஃப்ரேமில் மட்டும் எந்த படமுமே இல்லைன்னு போது ஒரு படத்துல இருந்துட்டு அந்த ஃபோட்டோக்குள்ள இருக்க ஆள் அப்படியே வெளியில வராருங்க. வந்துட்டு அப்படியே என்ன பண்றாருன்னா லிங்ஜனோட சிஸ்டர் இருக்கா இல்லையா, அவளை பிடிச்சி இழுக்கிறதுக்காக போக இதை பார்த்துட்டு லுவானும் லிங்ஜனும் கவனிக்கிறாங்க. ஆத்தி அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை மாட்டின உடனே அந்த படம் இருக்கு இல்லையா, அது உள்ளே போயிடுது. இது எல்லாமே வித்தியாசமான ஒரு ட்ராப்பாக தாங்க இருந்துட்டு இருக்கு. இந்த கதை முழுக்க முழுக்க ஜாலியாக த்ரில்லராக போயிட்டு இருக்கு இல்லையா. லிங்ஜன் அந்த படத்தை மாற்றிட்டு இந்த ஒரு படத்துக்கு சொந்தக்காரவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அவங்க தான் இந்த கதையுடைய முக்கியமான கல்பிரேட்டுன்னும் போது லண்டன்லேருந்து வந்து ஒரு பொம்மையை பார்க்குறாங்க. பாட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் இருக்குது. இந்த ரிப்போர்ட் என்னன்னா வந்துட்டு ஒரு நர்ஸை பற்றி தான் போட்டிருக்கு. அதாவது அந்த நர்ஸை பற்றி நல்ல விதமாக தான் போட்டிருக்கோம், ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே தான் இருக்குது. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, சரி அப்படின்னா இங்கே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, இங்கே சுற்றி முற்றி டாக்டர்ஸ் யாருமே இல்லை, வெறும் நர்ஸு மட்டும் இருக்காங்க, அதுக்கு என்ன ரீசன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு பேசிக்கிட்டே பிணக்கிடங்கு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்திருக்கானுங்க. வரது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க பிணங்களில் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா பார்க்கணும் அப்படின்ட்டு பேசிட்டு அந்த பொண்ணை மட்டும் தனியாக அனுப்பி விட்டுறாங்க லிங்ஜனோட சிஸ்டரை. அவள் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு எட்டப்பி வந்து என்ன கேட்குறான்னா, நான் கொடுத்த பிஸ்கட்டை சாப்பிடல, உனக்கு இங்கே பயமா இல்லையான்னு அவளை மிரட்டுறான். இங்கே இருக்க பொணம்லாம் வந்து உன்னை கடிச்சா என்ன பண்ணுவேன், உன்னை யாராவது ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுவேன், நான் ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுவேன்ட்டு பக்கத்தில் வரான். அதாவது எட்டப்பிக்கு தெரியல லிங்ஜனோட சிஸ்டர் எப்படிப்பட்டவன்னு. அப்படியே மெயின் ஸ்விட்ச்லேயே காலை வச்சு விட்டுறா. வச்சு ஒரே இடிச்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை அடிக்கிறதுக்காக எட்டப்பி கையை தூக்க லிங்ஜனும் லுவானும் வராங்க. நம்ம பசங்களை பார்த்த உடனே எட்டப்பி பம்புறான். இவருங்க அந்த பிள்ளை தான் என் மேலே கையை வைக்க வந்துச்சு அப்படின்னு சொல்ல லுவான் கேட்குறான், இருந்தா என்ன, அதுக்குன்னு ஒரு பொண்ணு மேலே நீ கை வைக்க போவியா, அடிக்க மட்டும் செஞ்சிருந்தா உன்னை போட்டு தள்ளியிருப்பேன் அப்படின்ட்டு மிரட்டுறானுங்க. இதை பார்த்த உடனே என்ன பண்ணுறேன்னா அந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிடறா. அச்சுச்சோ அப்படின்ட்டு எங்கள் அக்காவையா நீ அழுக வைக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற, செத்தடாம அவனேன்ட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அதாவது என்னன்னா எட்டப்பியை பயன்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருப்பானுங்க. ட்ராமா குயிண்டி, நீ இன்னும் திருந்தவே இல்லை, உன்னெல்லாம் வச்சு அந்த ஆள் எப்படி தான் சமாளிக்கிறாரோ அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கா லிங்ஜனு. சரி நம்ம நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்றதை கண்டுபிடிப்போனும் போது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஒரு ஸ்டாக் ரூம் இருக்கும். அந்த இடத்துக்கு ஒரு நர்ஸ் இருப்பாங்க. அந்த நர்ஸை பார்த்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டே ஆகணும், என்ன நடக்குது, அந்த ஒரு ஆவி நர்ஸ் இருக்கு இல்லையா, அது எதுக்காக வருதுன்னு போது அது அவளோட ஆளை தேடுது. அந்த ஆவி வேற யாரும் கிடையாது, இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் நர்ஸு. அவங்கள ஒருத்தர் வந்து நம்ப வச்சு ஏமாற்றி குழந்தைய கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க எப்பயுமே ஸ்ட்ரிக்டாக இருக்கனால எல்லாருமே வந்து அவங்க தனியாக இருக்கனால அவங்க கேரக்டரை தப்பாக பேசுவாங்க. இதெல்லாம் பற்றி அப்படியே லிங்ஜனோட சிஸ்டர் வந்து கொதிக்கிறா. ஏன் எல்லா ஆம்பளைங்களும் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு கோவப்பட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, சரி புலம்புனதெல்லாம் போது நம்ம கொஞ்சம் நேரம் நிம்மதியாக தூங்கலான்ட்டு இருக்கும்போதே லுவானை விட்டுட்டு லிங்ஜன் மட்டும் தனியாக அங்கேயோ போகிறான். ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு போவான். இவன் எங்கே போயிருப்பான் அப்படின்னு போது நர்ஸு போய் அவனை மட்டும் தனியாக ஏதாவது பண்ணிருச்சுன்னா என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டுக்கு இருக்க ஆம்பளை புள்ள அவன் மட்டும் தானே அப்படின்னு புலம்ப திருப்பி வாங்க ஒன்றும் இல்லை தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்ஜின் வந்துடுறாங்க. வரும்போது என்ன நடக்கும்னா அவங்க கூட இருக்க இன்னொருத்தரையுமே வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த நர்ஸு பேய் போட்டு பொலன்னு பொலந்துருது. அப்புறமா எட்டப்பி, அப்புறம் இன்னொரு பொண்ணு அந்த போர்டெல்லாம் தப்பாக மாட்டிக்கிட்டே இருப்பா இல்லையா, அவளையும் தேடி வேட்டையாடுறதுக்கு தயாராக இருக்குது. இந்த சத்தம் எல்லாமே உங்களுக்கு கேட்குது. பார்த்த உடனே ஆஹா ஒவ்வொருத்தனும் செத்துக்கிட்டே இருக்காங்களேன்னும் போது எப்பயும் போல் அந்த நர்ஸு பேய் இருக்கு இல்லையா, அது நடமாடிட்டு வந்துட்டுருக்கு. இது வேற ஒரு ஃப்ளோருக்கு வந்துட்டுருக்கு, கடவுளே அப்படின்னு பயந்துட்டுருக்க. 8 மணிக்கு மேலே வெளியில் வரக்கூடாதுன்றது ரூல்ஸ் தானே, அதேபடி தான் நடந்துட்டுருக்கோம். எட்டப்பையும் ஆனால் என்னன்னா 8 மணிக்கு வெளியில் வந்துட்டனால அந்த நர்ஸு பேய் அவனை பார்க்குறது மட்டும் இல்லை, நடந்துட்டு வந்து அவனை போட்டு தள்ளிடுது. வெளியில இருந்து பாருங்க அந்த ஹாஸ்பிட்டல் எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு. இப்படி தாங்க காலையில் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும், பட் நைட்டு இப்படி மர்மமான முறையில் நிறைய மரணங்கள் வரிசையாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதாவது மொத்தமாக இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களின் தொகுப்பு கதைகளாக இருக்கிறத வச்சு கேமை உருவாக்கியிருக்காங்க. அதான் இந்த கேமுக்கெல்லாம் க்ளூ கண்டுபிடிக்கிறது முழு ஸ்டோரியாக இருக்குங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா லிங்ஜின் தனியாக எங்கேயோ போயிருப்பான். லுவானும் அந்த பொண்ணு இருக்கா இல்லையா சிஸ்டரும் 2 பேரும் வெளியில் நின்றுட்டுருக்காங்க. நின்றுட்டு இருக்கும்போது அப்படியே பகுமானமாக ஆட்டிக்கிட்டு அந்த எட்டப்பி இருக்கான் இல்லையா வரையும், அப்போ இன்னும் சாகலையான்ற மாதிரி தான் இருக்குது. அப்போன்னு பார்த்து என்ன நடக்கும்னா மேலே இருக்க போர்டை பார்க்குறான். ஏன்னா போர்டில் 402 தான் போட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அவன் போர்டை மாற்ற வந்திருப்பானாட்டிருக்கு. அப்போ லிங்ஜனும் வரான். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடா, வாங்கடா நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போக எப்பயும் போல் தின்னுக்கிட்டு இருக்காங்க. மனச்சாட்சியே இல்லை, இப்படி ஆவி எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கு, நம்ம சோறு தின்னுட்டு இருக்கோமே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது எட்டப்பி வித்தியாசமாக என்னன்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறான். அவன் நகர்ந்து போகும்போது லுவான் என்ன பண்ணுறான்னா 502ன்னு போட்டிருக்க அந்த போர்டு இருக்கு இல்லையா, அதை எடுக்கிறான்.
எப்பட்றா எடுத்த அப்படின்னு கேட்க, உன்கிட்ட இருந்தாடா நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தான் தெரிய வருது. பசை எடுத்துகிட்டு வந்து வேணுன்ட்டே 402 மேலே 502 ஒட்டி வச்சுருக்காங்க. 502ன்ற நம்பரில் தான் ஆவி வரும் போல். ஸோ நல்ல வேலை பார்த்துருக்க, வேற லெவல் பண்ணிகிட்டு இருக்க, இனிமேல் நான் உனக்கு தேவைப்பட மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு லிங்ஜன் லுவான் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். மறுபடியும் பிணக்கிடங்குக்கு போகிறாங்கங்க. அதாவது இப்போது இந்த இருக்க இடத்துல எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அப்போ தான் தெரியுது, அந்த சைட் அடிச்சிருப்பாங்க இல்லையா, அழகாக இருக்கான்னு சொன்ன பொண்ணு, அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா. அவள் முதுகுலேருந்து ஏதோ ஸ்ட்ரெச் மார்க் இருக்குது, கழுத்தில் யாரோ கவ்வி கடிச்ச மாதிரி இருக்குது. அப்போ வாட்டர் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா அவள் பொருள்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வாட்டர் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற பொருள் ஏதோ மிக்ஸ் பண்ணியிருக்கு வெளியிலேருந்து. அப்போ தான் எல்லாருக்கும் எட்டப்பி ஞாபகம் வருது, இவன் தான் அந்த வேலையை பார்த்துருப்பான். ஸோ நம்ம இன்னும் நல்லா தேடி ஆகணும், இதுக்கு சம்மந்தமாக வேறு யாராவது இருக்காங்களான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எட்டப்பி இருக்கான் இல்லையா, இன்னொரு ப்ளூ ட்ரெஸ் போட்ட பொண்ணுக்கிட்ட போய் பேச போகிறான். அதாவது இந்த இடத்துல இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டாக இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு பசிக்குது, பிஸ்கட் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பிஸ்கட் சாப்பிட இன்னொரு பொண்ணுக்கிட்டேயும் அந்த பிஸ்கட்டை கொடுக்க, அந்த பொண்ணும் அவன் சாப்பிட்றத பார்த்துட்டு இவனும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு அவன் பக்கத்தில் போகிற மாதிரி இருக்குங்க. மறுபடியும் முதல்ல இருந்து மேல இடத்துல இருக்கக்கூடிய டீன்களுடைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறானுங்க. போகும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. வெளில வந்து பார்த்தா தான் தெரியுது, எட்டப்பி பயங்கரமாக செத்து கிடக்கிறான். ஆனால் அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு இருக்கா இல்லையா, எதுவுமே நடக்காத மாதிரி நீ எங்கே அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டே நகர்ந்து போகிறா. இவன் நடையும் வித்தியாசமாக இருக்குது, இவளோட பிஹேவியரும் வித்தியாசமாக இருக்கும்போது தான் அந்த பொம்மை இருக்கு இல்லையா, அந்த பொம்மையை எடுக்கிறானுங்க. இந்த பொம்மைக்குள்ளே வந்துட்டு மைக்கை போட்டுட்டு இங்கே என்ன நடக்குது அங்கே என்ன நடக்குதுன்னு இவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க முன்னாடி. ஸோ இந்த மைக்லேருந்து நிறைய விஷயங்கள் தகவல்களாக பரிமாறப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போது இவங்கிட்ட அந்த மைக்கெல்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்குன்னா, அப்போ ஒரு வேளை இந்த எட்டப்பி இறந்து போயிட்டு ரொம்ப நேரமாக இருக்கும், இங்கே வேறு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அந்த போகிற ப்ளூ ட்ரெஸ் காரி இருக்கா இல்லையா, அவளை பிடிச்சாதான் இங்கே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. கரெக்டு தாண்டா அப்படின்ட்டு பார்த்தா எல்லாரோட இடுப்பில் இருக்க அதே தழும்பு, கழுத்தில் கவி இருக்க அதே விஷயம் இருக்குது. இதெல்லாமே ஒரே பேட்டர்னாக இருக்குது. கொலை பண்ணாங்களா, உண்மையிலே அந்த நர்ஸு தான் குத்துனாலா, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் அன்யூஷுவலாக நடக்குதா அப்படின்ட்டு பார்க்கணுன்ட்டு இருக்கும்போது தான் ஃப்ளாஷ்பேக்கில் உங்களுக்கே தெரியும் இல்லையா, அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பொண்ணுக்கிட்ட இருந்து அவள் உடம்புலேருந்து இன்னொரு ஆளுக்கு மாறுறது. இப்படியே நேற்றே எட்டப்பி வந்து இறந்து போயிட்டான். அவனோட உடம்புக்கு வந்து அந்த ஆவி மாறி இருக்கும். ஆவியா அந்த ஆவி மனுஷனோ மாறி இருப்பாங்க. இதை பற்றின டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஏதாவது கண்டுபிடிக்கணும். 8 மணிக்கு அப்படின்னு சொல்லும்போது இவங்க 8 மணிக்கு வெளியில் போக போகிறானுங்க. உயிருக்கு ஆபத்தா, எனக்கு பயமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லும்போது வேறு வழி இல்லை, நாங்கள் 2 பேரும் போயிட்டு வரோன்ட்டு இப்போ அவன் சிஸ்டரை மட்டும் விட்டுட்டு 2 பசங்களும் போகிறானுங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா ஆவி எங்கெல்லாம் வருதோ அப்படின்ட்டு தேடிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்துட்டு லுவான் ஏதோ கண்டுபிடிக்கிறான். அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டவர் இல்லையா, அவள் ஏதோ திருடிட்டு போகிற மாதிரி இருக்குது. அது வேறு எதுவும் கிடையாது, அந்த நர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பொம்மை தான். அவங்க இதை குழந்தையாக பாவிச்சு வச்சுருக்காங்க. அடிக்கடி இந்த பொம்மையை எடுத்துகிட்டு போகிறது எல்லாம் பண்ணுறது இந்த எட்டப்பி டீமில் இருக்க யாரோ ஒருத்தர் தான். இந்த பொம்மை வந்து இவங்களை காப்பாற்றுறதுக்கு உதவியாக இருக்கும்னு இவங்க நம்புகிறாங்க, வேறு எதுவும் கிடையாது. அப்போ லுவான் காதுக்கு ஏதோ கேட்குது. அதாவது நர்ஸு வந்து பக்கத்தில் வர மாதிரி தெரியுது, நம்மளை பொழக்க போகிறா, நம்ம ஓடணும்னு சொல்லும்போது 3 பேரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அவங்க வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா நான் தான் இருக்கேன்லன்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் ஆவி நிற்கிறது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தைரியம் இருந்தால் 8 மணிக்கு மேலே அவங்கள போகக்கூடாதுன்னு சொல்லுவேன்னும் போதே அந்த பொண்ணு ஓட ட்ரை பண்ணியிருப்பா. அவளை வெட்டி துண்டாக்கிடுச்சு. நீங்கள் எவ்வளோ தைரியம் இருந்தால் வருவீங்கடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது சலனமே இல்லாமல் அந்த பொண்ணு பக்கத்தில் போகிறாங்க. கத்தி அந்தம்மா ஓங்கும்போது, எங்க உங்கள் குழந்தைய விட்டுட்டு வந்துட்டீங்க, உங்களுக்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன், உங்கள் பின்னாடி எவ்வளோ நேரம் வருது, இந்தாங்க முதல்ல பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக பேசுகிறான். அதான் ஹீரோன்றது போல. அந்தம்மாவும் பொறுமையாக அந்த குழந்தைய வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு போகுது. அப்படியே அவன் ஸ்ட்ராங்காக நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்புறமா என்ன பண்ணுறானுங்கன்னா, அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு இருக்கா இல்லையா, அவகிட்ட இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொம்மையோட மைக்கை எடுக்கிறானுங்க. எடுக்கிறது மட்டும் இல்லாமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா எந்திரிக்குது. இது இப்படி தான் பேட்டர்னாக நடந்துட்டுருக்கு. இறந்து போகிறவங்க உடம்புலேருந்து அப்படியே மாறி மாறி ஆள் வர மாதிரி இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இவங்க கவனிக்கிறாங்க. அப்படியே தோலெல்லாம் உரிச்சுக்கிட்டு யாரோ உள்ளேருந்து வெளியில் வர மாதிரி இருக்குது. காலுக்குள்ளே இருக்க எலும்பெல்லாம் வெளில போகுது. முதுகு வழியாக ஒரு ஆள் வரான். வேற யாரும் கிடையாது. அதாவது இவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க ரத்தத்தை உரியறதை இன்டெரக்டாக குறிப்பிடுறாங்க. அந்த நர்ஸை ஏமாற்றிட்டு போனான் இல்லையா, அவன் தாங்க இவன். அவன் வந்து இங்கே உள்ளவே டாக்டராக இருப்பான். அவனோட படம் தான் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த டாக்டராக இருக்கவன் அந்த நர்ஸை ஏமாற்றிட்டு போயிடுவான். எல்லாருமே இந்த நர்ஸை தான் தப்பாக பேசியிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். இவனோட ஆவி இப்படி இருக்குது, அந்த நர்ஸோட ஆவி அப்படி இருக்குது. ஏன்னா பொண்ணு தான் தப்பே பண்ணாட்டினாலும் பொண்ணை தானே இந்த உலகம் ப்ளேம் பண்ணும். அதுதான் இன்டெரக்டாக சொல்கிறாங்க. ஸோ அவனை பிடிச்சி இழுத்து கட்டியெல்லாம் போட்டுட்டு லுவானோ லெங்ஜன் என்ன பண்ணுறானுங்கன்னா அவனோட ஜட்டிக்குள்ளே சொருகி வச்சுட்டு போயிடறானுங்க அந்த 502ன்ற நம்பரை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னென்ன நடக்குமோ எல்லாம் நடக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பொம்மையை வச்சுட்டு தப்பிக்கிறதுக்கான பிளானை போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்ஜன் லுவானு அதுக்கப்புறமா சிஸ்டர் எல்லாரும் போகிறாங்க. டேய் என்னடா சொல்கிறீங்க எனக்கு புரியலன்ட்டு சிஸ்டர் பார்க்கும்போதே மறுபடியும் வந்துடுறாங்க. வரது மட்டும் இல்லாமல் நர்ஸாக்கா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, அக்கா
நீங்கள் ஏன்க்கா அப்படி பண்ணீங்க, நீங்கள் தான் உங்கள் ஹஸ்பண்டை பெட்ரே பண்ணதா எல்லாரும் சொல்கிறாங்க, ஹாரரான உங்கள் மனசுக்குள்ளே ஒரு காதல் கதை இருக்குது, அது உண்மை தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த இறந்து போகிற அந்த ஆள் இருக்கான். வேற எதுவும் கிடையாதுங்க. அந்த நர்ஸு திமிரா இருக்கா, இவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான், பொம்பளைங்க எப்பயும் தப்பானவளுங்க அப்படின்னும் போது இது எல்லாமே அப்படியே மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆனால் அதுக்குள்ளாட்டி ஒரு குட்டி ஃபைட்டு லிங்ஜினுக்கும் அந்த நர்ஸக்காவுக்கும் இடையில பயங்கரமான ஜம்பிங்கு சேசிங்கு இதெல்லாம் வேற லெவலில் நடக்குது. அதாவது ஹீரோயிசம் கொஞ்சமாவது காட்டணும் இல்லையா, அந்த அக்கா விஜயகாந்த் மாதிரி ஏரில் பறந்து பறந்து வந்து ஏற்றுதுங்க. என்னதான் பண்ணாலும் சரி, நம்ம பயலுகளும் அசராமல் அந்த அக்கா கூட ஃபைட் பண்ண. திடீர்னு என்னன்னு தெரில, லிங்ஜினோட சிஸ்டர் பேச ஆரம்பிக்கிறா. இங்கே பாருங்க, இந்த உலகமே சொல்லலாம், எல்லாரும் உன்னை திட்டிருக்காங்க, எல்லாரும் உன்னை காயப்படுத்தியிருக்காங்க, ஓ ரிப்போர்ட்டை நான் பார்த்துருக்கேன், நீ ரொம்ப திறமையான ஆள், நீ ரொம்ப நல்ல பொண்ணு, ஒரு குழந்தைய வச்சுட்டு ஏமாத்திட்டு போனாலும் அந்த குழந்தைய யாருக்கும் கொடுக்காம நீ வச்சு பார்த்துட்டு இருக்க, உன்னை ஒருத்தன் விட்டுட்டு போனாலும் நீ பேஷன்ஸை பார்த்துக்கணும்னு நினச்சிருக்க, நீ ரொம்ப நல்ல மனுஷி, உன் சைட்லேருந்து யாரும் யோசிக்காமல் இருந்தாலும் நான் யோசிக்கிறேன், நீ நல்ல பொண்ணு, நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்ட, நீ யாருக்கும் துரோகம் பண்ணல, உன்னை தான் அவன் விட்டுட்டு போயிருக்கான், எனக்கு தெரியும், கவலையே படாத, நான் உன்னை நம்புகிறேன், உனக்கு நான் துணையாக இருக்கேன்லாம் பேச அவள் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுவாங்க, இது வரைக்கும் யாருமே இப்படி என்கிட்ட சொல்லலை, எல்லாரும் என்ன தான் தப்பாக பேசினாங்க, ஃபர்ஸ்ட் டைம் நீ என்னை சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன்னு சொல்லும்போது, ஏன்னா நான் ஒரு பொண்ணு, எனக்கு தெரியும் ஒரு பொண்ணோட மனநிலை என்னன்ட்டு, இந்த சொசைட்டி எப்பயுமே பொண்ணுங்களை பற்றி தான் தப்பாக பேசணும் போது அவங்க சென்டியாக ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாவி எடுத்து இவங்களுக்கு தூக்கியும் போட்டுறாங்க. அந்த டைம் பார்த்துட்டு எமர்ஜென்சி அலாரம் அடிக்குது. இந்த அலாரம் அடிச்சிச்சுன்னா, அதாவது முன்னாடி ஒரு கேஸ் விபத்துனால 8000 பேர் இறந்து போயிருப்பாங்க. அந்த விபத்து தான் இப்போ நடக்க போகுது. எல்லாரும் கேஸில் மாட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த கெட்டவன் இருக்கான் இல்லையா, அப்படி தான் வந்து இந்த நர்ஸை மாட்டி விட்டுருப்பான். அந்த நர்ஸு தப்பிக்கிறத விட்டு இவங்களெல்லாம் காப்பாற்றிட்டு என் குழந்தைய மட்டும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சாவியை கொடுத்துருது. அந்த குழந்தைய அப்படியே பிடிச்சி பத்திரமா என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்புறமா என்ன நடக்கும், கதவை திறந்துட்டு வெளியில் வந்துடுறாங்க. அக்கா இந்த குழந்தைய போட்டுட்டு நான் கிளம்புறேன் வீட்டுக்கு, என் புருஷன் என்ன தேடுவான்ட்டு கிளம்பிடுறா. அது மட்டும் இல்லாமல் லிங்ஜினும் லுவானும் தனியாக இருக்காங்க, வேறு யாருமே வீட்டில் இல்லை. அப்போ திடீர்னு லிங்ஜின் என்ன பண்ணுறான்னா, லுவான் பக்கத்தில் போயிட்டு அவன் கணத்தை தொட்டுட்டு, கணத்தில் ஏதோ ஒட்டியிருக்கு, குப்பை குப்பை அப்படின்ட்டு இருக்க, என் மனசு மட்டும் இவனுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு லிங்ஜின் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அப்புறம் லுவான் சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்க, இந்த பொம்மையை நான் வச்சுக்கவா, பத்திரமா எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்ல, ஓ விருப்பம், நீ வச்சுக்கிறதுனா வச்சுக்கோ, பட் இங்கேயே நிறைய இடம் இருக்குது, சேஃப்டியாக நீ வைக்கிறதுனாலும் வச்சுக்கலான்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ லுவான் லிங்ஜினை பார்த்து சொல்கிறான், நீ மட்டும்தான் கதவுக்குள்ளே இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி ஒரே மாதிரி இருக்க அப்படின்னு சொல்கிறதோட இந்த பார்ட்டு முடியுது. இந்த பார்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.